அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ராமர் பாலம் கட்ட வரமாக மாறிய சாபத்தை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சீதா தேவியை மீட்ட வானரப்படைகள் சமுத்திரத்தில் பாலம் வைத்து ராமபிரானுக்கு உதவின. அதில் நலன் வானரன் நீரில் எரிந்த பாறைகள் மட்டும் மிதந்தன. மற்ற வானர்கள் பாறைகள் போட்டால் நீரில் மூழ்கின. மாதவேந்திரர் என்ற மகரிஷி நலனுக்கு உண்டான தவப்பலனால் நலன் எரிந்த பாறைகள் மட்டுமே நீரில் மிதக்க காரணம் என லக்ஷ்மணிடம் ராமபிரான் கூறுகிறார். சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் சீதையை அசோகவனத்தில் வைத்திருந்தான். இதை கண்ட அனுமன் மூலம் அறிந்த ராமர் இந்தியாவில் ராமேஸ்வரம் முனையில் இருந்து இலங்கையை அடைய பாலம் அமைப்பது குறித்து யோசித்தார். எவ்வாறு பாலம் அமைக்கலாம், அங்கு எவ்வாறு இலங்கைக்கு செல்லலாம் என குழப்பத்தில் ஆழ்ந்தார். சீதா தேவியை மீட்க இலங்கையை அடைய கடலில் பாலம் கட்டும் பொறுப்பை பரம்பொருள் அனுமன் ஏற்றுக்கொண்டார். அதன்படி வானர சேனைகள் பாறைகளை எடுத்து வந்து கடலில் பாலம் உருவாக்க திட்டம் போட்டனர். பாறைகள் எடுத்து வந்த வானர்கள் அனுமனிடம் கொடுத்து கடலில் போட சொன்னனர். ஆனால் பாறைகள் தண்ணீர் மூழ்கி கொண்டே போயின. என்ன செய்வது என தெரியாது யோசித்து கொண்டிருந்த பரம்பொருள் அனுமனிடம் வானர்கள் கொண்டு வரும் பாறைகள் நலனிடம் கொடுத்து தண்ணீரில் போடுமாறு கூறினார். அதாவது நலன் போடும் பாறைகள் அனைத்தும் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தன. என்ன ஆச்சரியம்! அனுமன் போடும் அந்த பாறைகள் எல்லாம் நீரில் மூழ்கவே அடுத்ததாக நலன் போடும் பாறைகள் அனைத்தும் மிதந்தன. பொறுப்பு நலனிடம் பாலம் கட்டும் பொறுப்பு நலனுக்கு மாறியது. அதனால் அனுமன் வலது கரத்தில் கொண்டு வரும் பாறையை நலன் தனது இடது கரத்தால் தண்ணீரில் எரிய அது மிதக்கல் ஆனது. இதனால் வானர சேனைகள் உற்சாகத்துடன் கூக்குரலிட்டு மகிழ்ச்சியோடு வேலைகள் செய்தினார்கள். ஓம் நமோ நாராயணா ராமமரான் என கூறினார்கள். பாலம் கட்டும் பணி வேகமாக இருந்தது. ஆனால் அனுமனோ தன் வலது கையால் கொடுக்கும் பாறையை நலன் இடது கையால் எறிந்ததால் பாறை மிதக்கிறது. இதனால் நாம் செய்வோம், என்ன செய்ய வேண்டும், பாறை தண்ணீரில் மூழ்கிறது என யோசித்த போது அப்போது அனுமனை நெருங்கிய ராமன் நல்ல காரியம் செய்யும் போது பெரியவர் சிறியவர் என பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று அறிவுறுத்தி நல்லனிடமே பாறைகளை கொடுக்க சொன்னார். இதனால் பாலம் பணி தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டு வந்தது. பாலம் கட்டும் வேலையும் வேகமாக நடைபெற்றது. இதை பார்த்து கொண்டிருந்த லட்சுமணன் ராமரை அழைத்து, அண்ணா, அனுமன் உட்பட மற்ற வானர குரங்குகள் பாறைகளை தண்ணீரில் போட்டால் பாறைகள் தண்ணீரில் மூழ்குகிறது. ஆனால் நலன் சக்கரவர்த்தி போட்டால் மட்டுமே தண்ணீரில் மிதக்கிறதே, அதற்கு காரணம் என்ன என ராமபிரானிடம் லக்ஷ்மணன் கேட்க இதற்கு விளக்கம் அளிக்கிறார் பரம்பொருள் ராமபிரான். ஒரு வனத்தில் மாதவேந்திரர் என்ற மகரிஷி தவம் செய்து வந்து கொண்டிருந்தார். அவர் இறைவன் அருளை எப்படி பெறுவது என அறிந்தவர். கிரகண நேரத்தில் இறைவனை வழிபட்டால் 1000 மடங்கு பலன் கிடைக்கும் என்பது அவருக்கு தெரியும். அதிலும் தண்ணீரில் மூழ்கி இறைவா நாமத்தை உச்சரித்து வந்தால் இறையருள் 1,00,000 மடங்கு பலன் அதிக்கப்படும் என்பதால் ஆண்டோரின் நீரிடை நின்று தவம் செய்து கொண்டு வந்திருந்தார். ஒரு சூரிய கிரகண நாள் அன்று மாதவேந்திரர் நீரிடை மூழ்கி தவம் செய்து கொண்டிருந்தார். இந்த நலன் என்ற வானரன் அப்போது குட்டி குரங்காக இருந்தது. அது சுட்டித்தனத்தால் அங்கு இருக்கும் அனைவரையும் தொந்தரவு செய்து கொண்டு இருந்தது. விளையாட்டுத்தனத்தில் மிஞ்சி இருந்தது. அப்போது தண்ணீரில் மூழ்ந்து கொண்டு வேதவியாதர் அங்கு மாதவேந்திரர் நீரில் மூழ்கி தவம் செய்து கொண்டிருந்த போது குட்டி குரங்காக இந்த நலன் அவரிடம் சேட்டையை காட்ட ஆரம்பித்தது. குரங்கு சேட்டைக்கு சொல்லித்தர வேண்டுமா என ஒரு பழமொழி இருக்கிறது. நீரில் மூழ்கி தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் மீது கல் வீசி நலன் குரங்கு குறும்பு செய்து மகிழ்ந்து கொண்டிருந்தது. முனிவர்கள் தவம் செய்ய முடியாமல் தொந்தரவாக இருந்த அதே சமயம் நலனுக்கு சாபம் கொடுத்தால் முனிவர்களின் ஜபசக்தி குறைந்துவிடும் என்பதால் அவர் யாருக்கும் சாபம் வழங்க வேண்டாம் என நிபந்தனையுடன் கோபத்துடனேயே அந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார். குரங்குக்கு சாபம் கொடுக்காமல் இருந்தனர். இருப்பினும் அந்த குரங்கு சேட்டையால் முனிவர்களின் தவம் களையாமல் இருக்கும் விதமாக இனி இந்த குரங்கு எரியும் கற்கள் நீரில் மூழ்காமல் மிதக்க விடாயின. அதாவது இனி எதை எறிந்தாலும் நீரில் மிதக்கும் என ஒரு வரமாக சாபத்தை அளித்தார்.
தண்ணீருக்குள் ஆழ்ந்து மீண்டும் ஜபம் செய்ய தொடங்கினார்கள். குரங்கள் தண்ணீரில் மூழ்கிய முனிவர்களை நோக்கி கற்கள் எறிந்தனர். ஆனால் கற்கள் தண்ணீரில் மிதந்ததால் விளையாட்டில் சுவாரஸ்ய குணம் போனதால் அங்கிருந்து விலகிச் சென்றான் நலன். அப்போது அந்த மகரிஷி சொன்னதால் தான் இந்த நலன் மட்டும் இடுகின்ற கற்கள் தண்ணீரில் அழுந்தாமல் மிதக்கின்ற தன்மை பெற்றன என விளக்கினார் ராமபுரன். தற்போது இலங்கைக்கு சமுத்திரத்தில் பாலம் கட்ட முனிவர்கள் அந்த தவ பலனை காரணம் என்றனர். ஆணுமனை போல நலனும் வானரமும் ராமபிரானுக்கு பாலம் கட்ட பெரிய உதவியாக செய்தது. அதாவது நலன் போடும் கற்கள் அனைத்தும் மிதக்க வேண்டும் என கூறினார். இதனை பார்த்த அந்த நலன் குறவு எத்தனையோ கற்களை வீசி பார்த்தது. அது தண்ணீரில் மிதந்து கொண்டே சென்றது. இதனால் அச்சம் கோபமுற்ற நலன் அந்த சிறு வயதில் அங்கிருந்து சென்று விட்டார். அதனுடைய தவ பலனால் தான் ராமேஸ்வரத்தில் பாலம் கட்ட உகந்தது நலன் சக்கரவர்த்தியின் அந்த சாபமான வரம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.